எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். இது பாரதி வாக்கு. ஏர்வாடி ஐயா பேசுகிற வரைக்கும் நான் இது வாவேசோடைய நூல் வெளியீட்டு விழான்னு மட்டும்தான் நினச்சேன். இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது பிரபல வங்கி மேலாளர்களுடைய சங்க கூட்டம் அப்படின்னு. அதான் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். எனக்கும் வாவேசுக்கும் சேர்த்து ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. உங்களுக்கு அப்படி அறிமுகப்படுத்தலான் இருக்கேன். வாவேசுடைய இந்த 2 நூல்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. உடனே படிக்கல தப்பிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது முகநூலில் வெளிவரும் பொழுதே ஒவ்வொன்றாக படித்து ஒவ்வொன்றுக்கும் பின்னோட்டமிட்டு சிலதில் அவன் அலைபேசியில் அழைத்து பேசி அதெல்லாம் முடிந்து விட்டது. நான் இன்றைக்கு ஒரு சில மணித்துளிகள் உங்களுக்கு வாவேசுவை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். அதில் முதல்ல ஒரு விசிட்டிங் கார்டு, எனக்கும் அவருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. அது எப்படி இருக்குது தெரியுமா? நான் தேட வந்தே அதைத்தான் பாட வந்தே, நான் தேட வந்தே அதைத்தான் பாட வந்தே. என் உயிருக்கு மறுபெயர் கானம், என் உணர்வுக்கு மறுபெயர் கவிதை. என் உயிருக்கு மறுபெயர் கானம், என் உணர்வுக்கு மறுபெயர் கவிதை. ஒரு நதியில் மலர் விழுந்த போது அதில் ஜனனம் மரணம் கிடையாது. ஒரு நதியில் மலர் விழுந்த போது அதில் ஜனனம் மரணம் கிடையாது. எனில் கொள்கைகள் கூச்சல்கள் கூத்துக்கள் ஏது, நான் தேட வந்தே அதைத்தான் பாட வந்தே. இதான் எங்கள் விசிட்டிங் கார்டு. இப்படிதான் இருக்கும். இப்போ ஹேமா பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டாங்க. இந்த கவிதைகள் இப்படி பரவணும், அப்படி இப்படி என்னுடைய கவிதைகளை பற்றி சுப்பும் ஒரு காலத்தில் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் கவிஞர்களுக்கு அந்த கவலை இருக்கக்கூடாது. நமக்கு அடுத்த கவிதை அடுத்த சொல் வருமா, அதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு தேர்ந்த கவிஞன் தான் அதை உணர்ந்திருப்பான். விட்ட மூச்சு மீளுமா, இழுத்த மூச்சு நீளுமா, அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி ஒரு நித்திய அவஸ்தையைத்தான் ஒவ்வொரு கவிஞனும் அனுபவிக்கிறான். பாஷை என்பது ஒரு பிடியில்லாத கத்தி. அதன் பிரயோகத்தை நீ ரசிக்கிறாய், அதன் பிரயோஜனத்தை விமர்சிக்கிறாய். என்றனம் எனக்குத்தானே வாஸ்தவம் என்று இருப்பவன் கவிஞன். அவனுக்கு தெரியாது. ஆனால் வாவேசுடைய சிறப்பு அவனுடைய கவிதை, எழுத்து, பேச்சு, அவனுடைய நீண்ட அனுபவம், இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு சந்தித்த போது எது அவன்பால் என்னை ஈர்த்ததோ, வியக்க வைத்ததோ, அந்த ஈர்ப்பு, அந்த வியப்பு இன்னும் குறையாமல் இருப்பது. அது எது தெரியுமா? அதுதான் எப்போதும் கலகலப்பாக இருப்பது. நான் ஒரு மூட் ஆஃப் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு வாவேசு என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. தொய்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு வாவேசு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதற்காக முழித்த வாவேசு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு வாவேசு எப்பொழுதிலிருந்து தெரியும்? ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஜென்மத்தில் இருந்தோ என்று நான் தொடங்க வேண்டும். ஆனால் லோகாயுதமான பாஷையில் நம்ம சொல்லும் பொழுது 1974-75க்குள்ளிருந்து எனக்கு வாவேசுவை தெரியும். அதற்கு பிறகுதான் சுப்புவை தெரியும். சுப்புவும் நானும் சேர்ந்து தான் வாவேசுவின் மூலமாக ரவியையும் சோபனாவையும் சந்தித்தோம். வாவேசுவை சந்தித்த சமகாலத்தில் தான் எனக்கு சுக்கிசிவம் தெரியும். ஆனால் அப்போது சுக்கிசிவத்திடம் நட்பு இல்லை. ஆனால் வாவேசுவை சந்தித்த பிறகுதான் அந்த நட்பும் ஏற்பட்டது. நாங்களாம் ஒரே கூட்டம்தான். ஹேமா சொன்ன மாதிரி நாங்கள் எந்த கைதட்டலுக்கு, எந்த மரியாதைக்கு, எந்த விருதுக்கு, அல்லது எந்த பிரசுரத்துக்காக கவிதை எழுதினோம் ஒன்றுமே கிடையாது. இன்று வரைக்கும் கவிதை என்கின்ற மகாசக்தி எங்கள் மூலம்
வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எந்த நிர்பந்தத்துக்கும் உட்பட்டு நாங்கள் ஒரு வார்த்தையும் எழுதுவதில்லை. அவ்வளோதான். அப்படி வைக்கவில்லை எங்களை பராசக்தி. அதுதான் வாவேசுடைய சிறப்பு. பாருங்கள், ஜேபியெல்லாம் வந்திருப்பது வாவேசுடைய கிளாஸ்மேட் தானே. ஜேபி எவ்வளோ நாளுக்கு அப்புறம் முருகன் சாரை பார்க்குறோம், இங்கே எதிர பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டாக்டர் வந்திருக்கார், பாஸ்கர் பாலாவை சந்திக்கிறது, ராமமூர்த்தி அண்ணாவை பார்க்குறது, அப்புறம் சந்திரமோகன் முதல் முறையாக மேடையில் இல்லாமல் இன்னொரு இடத்துல எதிர உட்காந்துருக்கிறத பார்க்குறது, இதெல்லாம் வெங்கடேசன் இருக்கார். கிட்டத்தட்ட இது ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு வகுப்பறை மாதிரியே இருக்குது. மதி இருக்கார் இங்கே. அப்படி வாவேசுடைய இன்னொரு சிறப்பு ஒன்று வந்து இந்த கலகலப், இந்த உற்சாக பூபதியாக எப்பொழுதுமே இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அதனாலோ என்னவோ எங்கள் அப்பாவுக்கும் வாவேசுக்கும் ஒரு பெரிய நட்பு. எங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்கார பேர்வழி, அது நல்லாவே வாவேசுவுக்கு தெரியும். பேரறிஞர், அறிவு கடல் அவர், வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் சரி. ஆனால் ரொம்ப கிண்டல்கார பேர்வழி தான். வாவேசு வந்து ஒரு பாட்டு பாடுறாரு வைங்களேன், என் நினைவே உன் நிழலாய் ஓருருவம் கொண்டு என் உள்ளத்தின் மௌனத்தை ஊடுருவிச் சென்று ஒளி கூட்டுமீ ஒளி கூட்டுமீ பாடினா நாங்களும் அப்படியே மலைச்சு போய் கேட்பேன், ஏண்டா எப்படா மதம் மாறின நீன்னு பெறவர் உடனே. அது மாதிரி கிண்டல்கார பேர் வழி. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரகலையாக இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், சிரிப்பு. ஒரு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத எங்கள் அப்பாவிடமிருந்து, அப்பா மறைந்த பிறகு எப்படி தெரிந்து கொண்டேனோ, வாவேசு இருக்கும்போதே வாவேசுவிடமிருந்தும் அதே அளவில் நான் தெரிந்து கொள்கிறேன். இதைத்தான் நான் சொன்னது பார், இந்த விமர்சனம், திறனாய்வு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஆனால் ஐ கேன் ஆல்வேஸ் ஃப்ளாண்ட் மை ஃப்ரெண்ட். இவன் என் நண்பன், இவனுக்கு நான் நண்பன் என்று பீற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று சொன்னேன். இன்னொரு சிறப்பு, அவனுடைய பக்தி இயல்பானது. அது சின்னஞ்சிறு வயதிலிருந்தே வந்தது. அதில் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு பக்தி, இறை நம்பிக்கை என்பது அவனுடைய இயல்புகள் எல்லாமே அவனுக்கு இயல்பாகி போச்சு. ஒரே ஆளுக்கு வந்து பாட்டனியும் நல்ல பாட்டும் எப்படி இயல்பாகி போகும் எனக்கு இது வரைக்கும் புரியல. ஒருத்தன் வாத்தியாராகவும் இருந்து நல்ல கவிஞனாகவும் பாடகனாகவும் இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ப முடியாத. இதில் ஏதோ ஒன்று வந்து தப்போ அப்படின்னு, பொய்யோ அப்படின்று கூட நமக்கு தோன்றும். அந்த அளவுக்கு அவனுக்கு இயல்பாகி விட்டது. நான் வாவேசுவை மேற்கோள் காட்டாத மேடையே கிடையாது. வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை. வாவேசுடைய வரி, வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை, கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி சேராவிடில் உள்ளம் தொடுவதில்லை. அற்புதமான ஒருத்தரும் அந்த நம்பிக்கை ஒரு விதமாக வெளிப்படுத்துவார். ரவி வந்து எனக்கு கவிதை எழுத வராது, ஏக்கமில்லாமல் இலக்கியம் ஏது அப்படிம்பான். நம்ம சுப்பு வந்து கூப்பிய கைகள் கூப்பியபடியே குப்புற விழுந்தேன் காளி, இனி ஏற்பதும் நீயே ஏய்ப்பதும் நீயே எப்படியோ செய் காளிம்மா. நம்மால் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் ஏதோ செய் என் தாயே ஆனால் என்னுள்ளே என்றும் இருக்குன்னா சூப்பர். இந்த இதுதான் வாழ்க்கைக்கு நம்பிக்கை. அதாவது ஒரு ஆற்றாமையே இருக்காது சார் அவர்கிட்ட, ஆற்றாமையே இருக்காது. ஆதங்கம் எப்பாவது லேசாக அப்படி எட்டி பார்க்கும். ஆனால் அதிலிருந்து நமக்கு வந்து அப்படியே ஜலதரங்கமாக ஒரு கவிதை வரும். அதுதான் வாவேசுடைய சிறப்பு. தோப்பு கரணமிடின் தொல்லை வினை நீக்கி அருள் காப்பு தருவாய் கணபதியே. வாவேசு உனக்கே ஞாபகம் இருக்கா இந்த கவிதை? தோப்பு கரணமிடின் தொல்லை வினை நீக்கி அருள் காப்பு தருவாய் கணபதியே, யாப்புள்ளே உன்னை பிடித்தே உருவம் சமைத்துள்ளேன், என் கவிதை தேரினிலே ஏறுங்கிறார் கணபதிக்கு. அதாவது எதுக்கு இந்த கவிதையை எடுத்து சொல்ல வரேன்னா, இப்போ வெளியிட்ட இந்த 2 நூலும் யாப்பு இருக்காது. அந்த வாவேசுவா இது அப்படிங்கிற ஆதங்கம் ரவிக்கு உண்டு. அது அந்த முன்னுரையிலேயே வெளிப்படும். ரவி எழுதியிருக்கிற முன்னுரையிலேயே அந்த வாவேசுவை காணுமேன்ற மாதிரி எனக்கு அது இல்லை. அதை சொல்ல வரேன் நான். அதில் எப்படி வாவேசுவை நான் தரிசித்தேனோ அதுபோலத்தான் இதிலும் நான் வாவேசுவை கண்கூடாக பார்க்கிறேன். ஆள் மாறவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி இந்த பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாரு, அவங்களுக்கெல்லாம் என்ன சந்திரமோகன் இப்போ என்ன அநியாயம்னா, இவங்களுக்கெல்லாம் வருஷம் வயசு குறையும், நமக்கு வாரம் வயசு ஏறும். இது என்ன ஒரு அநியாயமோ தெரியும். அப்படி ஒரு இது பாருங்க,
ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி, தான் படித்த பள்ளியை பற்றி எழுதுகிறாரு. என்ன அழகாக இருக்கு பாருங்க. அத்தனை பயணங்களுக்கும் ஆரம்ப புள்ளி அன்று நாம் படித்த ஆரம்ப பள்ளி. நான் படித்த பள்ளி இது ரொம்ப நல்ல பள்ளி. மானை போல துள்ளி தினம் மகிழ்ந்திருந்த பள்ளி. ஆட்டம் பாட்டம் ஓட்டம் விளையாட்டில் என்றும் நாட்டம். வீட்டில் நேரம் கொஞ்சம், வெளி வீதியில்தான் நெஞ்சம். அவ்வப்போது சண்டை, சில அடிகள் உடையும் மண்டை. 10 கோடிக்கில்லை வெறும் பல்பத்துக்காய் சண்டை. எவ்வளோ அழகாக இருப்பார். 10 கோடிக்கில்லை வெறும் பல்பத்துக்காய் சண்டை. அதிகம் அன்று ஒன்று என்னை அதிகம் என்று ஒன்று என்னை அச்சம் செய்ததுண்டு. எது? 13ஆம் வாய்ப்பாடு. அது 13ஆம் வாய்ப்பாடு. ஐயோ படுத்தி வைத்த பாடு. எனக்கு 14. ஆமாம், அவள் 2 பேர் தெரியாது. ஆனால் என்னமோ என்னை பார்த்தாலும் ஏலே எலும்பு பிள்ளை 14ஆம் வாய்ப்பாடு சொல்லுவேன் அப்படிம்பாங்க எங்கள் மேரி டீச்சர். வந்தான் எங்கே சொல்கிறது, அப்படியே பெஞ்சில் ஏறி நிற்க வேண்டியது தான். அது மாதிரி சீருடைகள் இல்லை அன்று, ஸ்மார்ட் கிளாஸ்கள் இல்லை எனில் சீர்நடைகள் கற்றோம் இன்று சிறந்து வாழுகின்றோம். சீர்நடைகள் கற்றோம் இன்று சிறந்து வாழுகின்றோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி எத்தனையோ நான் சொல்லி கொண்டு போகலாம். ஒரு 4 சொற்களில் ஒரு கவிதையை மடக்கி சொல்ல முடியுமானா அவரால் முடியும். எது புது மது இது அப்படின்ட்டான். எது புது மது இது. ஹேமா சொன்னாங்க, அவர் திரைப்படத்திற்கு பாட்டு எழுதியிருக்கான். ரவியுடைய படத்தில் ஒரு பாட்டு, அப்படி ஒரு பல்லவி, அசத்தலான பல்லவி நான் கேட்டதே கிடையாது. ஒரு காதலன் காதலி பல்லவி தான். 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, 2 பேருக்கும் தூங்க முடியல, அவ்வளோதான் விஷயம். பல்லவியில் முடிச்சிட்டான் பாட்டை. சொல்லவா? உறக்கமில்லா இரவுகள். அப்புறம் என்ன சொல்வீங்க? இரக்கமில்லா உறவுகள் அப்படின்னா. உறக்கமில்லா இரவுகள், இரக்கமில்லா உறவுகள் அப்படின்ட்டு. இது பாவேஸ் எழுதின பாட்டு தான். பலமுறை நாங்கள் சந்திப்போம். நான் மெக்னிலன் மேகரில் ஒரு அப்ரெண்டிஸாக, மெக்னிலன் மேகர்னு பெரிய கம்பெனியாச்சு, கம்பெனி பெருசு. நான் 250 ரூபா சம்பளத்துக்கு இருந்தேன் அங்கே. ஒரு வருஷம்தான் இந்த கேரண்டி. அப்போ என்னை கூட்டின்னு போகிறதுக்காக வாவேசு வருவான். சாயங்காலம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுவான். நான் அங்கே இருக்கிற பாஸ் எல்லாம் கெஞ்சி கூத்தாடிட்டு வரணும். எனக்கு வெயிட் பண்ணுறாள். அந்த காத்திருக்கிற நேரத்தில் ஒரு கவிதைங்கிறது பாட்டாக இருக்கும். என் மனக்கலக்கம் எனக்கு தான் தெரியும், ஏன் எதற்கென்பதும் எனக்கே புரியும், என் மனக்கலக்கம். அப்படி ஒரு பாட்டு. இப்படி ஒரு பாட்டு பிறகுமானா நான் ஏன் அவன் வந்த உடனே வருவேன்? அவனை காத்திருக்கத்தான் வைப்பேன். அது மாதிரி அதில் ஒரு நமக்கு கவிதை பிறக்கும். எங்களுக்கு உள்ளே எப்படி இருந்ததுன்னா, ஒரு பாட்டு ஒருத்தன் பாடினான்னா அது சுற்றிட்டே இருக்கும். எது வரைக்கும் சுற்றுன்னா, அது மாதிரி இன்னொருத்தன் எங்கள் குழுவில் பாட்டு எழுதுகிற வரைக்கும் அது சுற்றும். அந்த மாதிரி பாடல்கள் நிறைய உண்டு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன். எப்படி தான் இந்த சொல்ல வருமோ, இந்த மனோரமா சில்லு சில்லு ரமாமணியாக எப்படி தான் இந்த சத்தம் வருதோ, எல்லா நயனத்துலேயும் வருதாங்கிற மாதிரி பாட்டு நிறைய எழுதியிருக்காங்க. ஓதி நன்கு உணர்ந்த பிள்ளை, ஒற்றை கொம்பு உடைந்த பிள்ளை. ஓதி நன்கு உணர்ந்த பிள்ளை, ஒற்றை கொம்பு உடைந்த பிள்ளை. அண்ணனாய் உனக்கிருப்பான், ஆளாக காத்திருப்பான், ஆளாக காத்திருப்பான். கார்த்திகை திங்களிலே சரவண பொய்கையிலே பார்த்துன்னை அரவணைத்தோம், பால்வடியும் ஆறுமுகா, பால்வடியும் ஆறுமுகா. இது எல்லாரும் எழுதிடலாங்க. அப்புறம் அதை எழுதுறதுக்கு வாவேசு மட்டுவால் தான் முடியும். இது மாதிரி சொல்கிறேன்.
10 வீரல் போதவில்லை பன்னிரு கண்மை எழுத. 10 வீரல் போதவில்லை பன்னிரு கண், எப்படி இருக்கு பாருங்க இந்த டியூன். பன்னிரு கண்மை எழுத முத்திரை பொன் போதவில்லை புன்னகைக்கு மொய் எழுத. புன்னகைக்கு மொய் எழுத. ஆரிராரிரோ ஆரிரரிராரிரோ ஆரிரரிராரிரோ. எப்படி இருக்காங்கல்ல, சுகமாக இருக்குங்க. எவ்வளோ சுகமாக இருக்குது பார்த்தீங்க. இப்படி தான் பாடிட்டே இருப்பா. நானும் பாடுவோம், எல்லோரும் பாடுவோம். அது ஒரு விதமான கும்பல்னே சொல்லலாம். நீங்கள் அதை பெருசாக ரொம்ப மரியாதையோடு குழுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு கும்பலாக இருந்தோம், தான் இருந்தோம். இப்போது இந்த பாட்டு எதுக்காக இப்போ சொன்னேன்னா, இந்த வரிகள் ஒன்று இது என்ன பாதிச்சு, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதனால் ஒரு தாலாட்டை எழுது. அது என்ன பாட்டுமா அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம பாட்டுன்னா மறந்து போயிடுது, அவன் பாட்டுன்னா ஞாபகம். பசங்களுக்கு ஒரு பாட்டு எது நான் ஞாபகம் இருக்கானும், ஒரு தாலாட்டு. சரி, ஞாபகம் வரும்போது சொல்லு. எனக்கு இரட்டை மகன்கள், எங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். வாவேசுவும் இரட்டை தானே, வாவேசுவும் கணேசனும். அதில் பாருங்கள் இந்த கடவுளுடைய குறும்பு. ரெட்டையர்களில் ஒருத்தனை ரொம்ப நல்லவனாக படைச்சிடறான். நோ மார்க் ஃபார் கெஸ்ஸிங் ஹூ இஸ் தட். அவ்வளோ இல்லை 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 நல்லது தானே சொன்னேன். அவன் நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன். அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னொன்று, ஒரு கவியரங்கம் எங்களால் மறக்க முடியாது. 2 கவியரங்கம். ஒன்று நங்கநல்லூரில் வீரராகவன் இருக்கான். நல்லூர் இலக்கிய வட்டம் ஒரு அமைப்பை நடத்தின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு கவியரங்கத்துக்கு வாவேசு வந்து தலைமை தாங்கினார். அற்புதமாக அமைஞ்சது. சாயங்காலம் கவியரங்கம், காத்தாலே வீட்டுக்கு வந்துட்டான். ஒரே அட்டகாசம். இன்றைக்கு வந்து இந்த சபையில் நான் ஒரு மகத்தான உண்மையை தெரிவிக்க வேண்டும். இந்த பால்வடியும் முகம் இருக்கக்கூடிய என்னை, சரி சரி, இந்த பால்வடியும் முகத்தை, கள்ளங்கபடமற்ற இந்த வெள்ளை உள்ளத்தை மாற்றி நல்ல வெத்தலை சீவல் பன்னீர் புகையில் போட கற்றுக் கொடுத்தது இந்த பாவி தான். அவதான் கற்றுக் கொடுத்தா. அதில் அது கவிதை வேறு. அதுக்கு கைச்சீவல் சுருள் சீவல் பழக்கம் உள்ளோர் பாக்கு போடும் சிற்றின்பம் நாட மாட்டார்னா. எப்படி பாருங்க. அதுக்கு ஒரு கவிதையே உண்டு, ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேருந்து எனக்கு வந்து பயந்துராதிங்க, அதில் முடிச்சிடும். எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு பாட்டு வந்து சீட்டில் இருக்கு செய்தி. அதில் வந்து இந்த வெத்தலை கவிதையை வந்து என்னையும் பாதிச்சுது. ஏன்னா நான் கூட சேர்ந்து வெத்தலை போடுறதுனால, சீவாளி போல மடித்து செவக்க செவச்சுக்கிட்டு போட்டவனை தூக்குற போயிலையும் போட்டுக்கிட்டு சிந்தனையை பறக்க விட்டால் சில்லுன்னு பாட்டு வரும் அப்படின்ட்டு பாடுவோம். நாங்கள் உட்காந்து பாடாத இடங்களே கிடையாது, அப்படி இருக்கும். இன்னொரு கவியரங்கம் 1980 பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய வீட்டில் நவராத்திரிக்கு ஒரு கவியரங்கம் நடந்தது. அதில் பங்கு கொண்டதில் இந்த 3 பேர் இருக்கோம். வீரராகவன், வாவேசு, நான் 3 பேர் இருக்கோம். அதில் ஒரு கவிதை சொன்னான் பாருங்க. கண்ணா நீ கைதேர்ந்த நடிகன், காலம் ஓ அது உன் கை பிடிமண்ணு ஒரு கவிதை பிரமாதமாக இருக்கும். கோதை வரும்பொழுது அந்த ஆசிரியப்பால் என்ன அழகாக அதை வந்து, கோதை ஆண்டு ஆண்டு கொண்டதும், தமிழை எப்படி ஆண்டாளாம், கோதை ஆண்டு ஆண்டு கொண்டதும் பாதை 1000 பார்க்க சொன்னதும் என்ன நவரசம் என்ன புதுவிதம் பதிலை சொல்லேன் பரவாயில்லை, கண்ணா நீ கைதேர்ந்த நடிகன், காலம் ஓ அது உன் கைப்பிடிமண் என்று அற்புதமாக சொல்லும். காளியனும் திருப்பெயருடையாள், செல்லும் காலத்தை ஆள்கின்ற தன்மையினாள், சின்ன தூளியைப் போல் இந்த வையத்தினை ஆட்டி தூக்கத்தில் நம்மை மயங்க வைப்பாள். இன்னும் அருமையான கவிதை. அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா அது பாரதியாருடைய கவிதை போல் இருக்கும். பல நேரத்தில் இது என்னுடைய கவிதையோ என்ற ஒரு பிரமை எனக்கு ஏற்படும். அப்புறம் டேய் ரொம்ப அந்நியாயண்டான்னு சொல்ல பிறந்தா, தெளிவுபடுத்தின பிறந்தா அது அவனுடைய கவிதையாகும். இப்படி எவ்வளவோ நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தாலாட்டு நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் சீட்டு வந்துடுறதுனால அது போஸ்டராக மாறுறதுக்குள்ள ஒரு எப்போதும் கலகலப்பு, எப்போதும் புன்சிரிப்பு,
முப்போதும் இசை பரவும் பேச்சு, இந்த முழுமைதான் வாவேசுவின் மூச்சு என்று வாவேசுவா பாராட்டு. வாவேசு எப்போதும் கலகலப்பு, எப்போதும் புன்சிரிப்பு, முப்போதும் இசை பரவும் பேச்சு, இந்த முழுமைதான் வாவேசுவின் மூச்சு. சங்கீத ரவை புரளும் சந்தோஷ சிரிப்பினிலே சந்தங்கள் புரண்டு வரும், சரளம் திரண்டு வரும். அந்த சரளம் தான் அற்புதமாக இருக்கும். சங்கீத ரவை புரளும் சந்தோஷ சிரிப்பினிலே சந்தங்கள் புரண்டு வரும், சரளம் திரண்டு வரும். ஒரு சின்ன பொறி இருந்தால் ஊதி ஊதி அதை உலகுக்கே விளக்காக்கும் உயர்ந்த ரசனை இவன் உள்ளம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் இதை. இன்றைக்கி அவருடைய நூல்களை பற்றி பேசுனீங்க. யாருடையோ ஒரு கவிதை நூலை நீங்கள் கொடுங்க, அதை வாவேசு உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய நுண்மைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இன்னொருத்தனை நான் சந்தித்ததே கிடையாது. நான் எழுதின குரட்பாக்கில் ஒரு 3000 இருக்கும். அதை வாவேசு சொல்கிறதுக்காகவே என் வீட்டில் எல்லோரும் காத்திருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவானோ, அவனுக்கு இதில் என்ன தோணும், பட்டார்னு ஏதாவது ஒரு பொறி தட்டும். அதாவது ஒரு நேர்மை, அந்த உள்ளம் வாங்கி கொள்ள வேண்டிய தருவாயிலே எப்போதும் இருக்கக்கூடிய உள்ளம். ஆகான்ட்டு ஒரு அந்த ரசனை அவனுக்கு எப்போதும் உண்டு. அதனால் சொல்கிறேன், ஒரு சின்ன பொறி இருந்தால் ஊதி ஊதி அதை உலகுக்கே விளக்காக்கும் உயர்ந்த ரசனை இவன் உள்ளம். வாவேசு வாழ்கவென வாழ்த்திடும் போதினிலே வாழுவது நான் தானே, வாழ்வாங்கு வாழ்கவே, நானும் வாழ்வன்ல. வாவேசு வாழ்கவென வாழ்த்திடும் போதினிலே வாழுவது நான் தானே, வாழ்வாங்கு வாழியவே, ஆவேசம் இல்லாமல் அத்தனையும் ஆண்டு வரும் அன்பான நண்பா, உன் அடிபணிந்து மகிழ்கின்றேன். மிக்க நன்றி இசைக்கவி ரமணன் சார். நண்பரின் அருகாமை இவரை கர்வம் கொள்ள வைக்கிறது. அதை நம்ம அவரோட பேச்சில் பார்த்தோம். இதை 40 வருடங்களுக்கு முன்னால் நாம் எல்லோரும் ரசித்த ஒரு படம் சலங்கை ஒலியில் கதை படத்தின் நாயகர் சரத்குமாரை பிடிச்சி என் நண்பர் மகா கவிஞ அப்படின்னு சொல்லுவார்ல, அதை இப்போ நேரில் ஒரு தடவை பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த கர்வம் கொள்வது அருமையான பொறாமை எங்களுக்கு. மிக்க நன்றி சார். மீண்டும் இப்பொழுது நிகழ்ச்சியின் கடைசி அங்கமாக ஏற்புரை வழங்க வருகிறார் திரு வாவேசு அவர்கள். அதற்கு முன்னால் ஏற்புரைக்கு முன்பாக 2 முக்கியமான நபர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வு முழுவதையும் ஒளி படம் பிடித்து நாளை நமக்கு அளிக்க இருக்கும் திரு விஜயன் அவர்களுக்கு இந்த அன்பு பரிசு. அடுத்ததாக இந்த நிகழ்வை மிக அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கின்ற நமது நண்பர் ஹரிஹரன் அவர்களுக்கு இந்த அன்பு பரிசை ரமணன் சார் அவர்கள் வழங்குவார்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக ஏற்புரை வழங்க நமது ஆசான் வாவேசு அவர்கள் வருகிறார்கள். அதற்கு அடுத்து நன்றியுரை நமது ஹரிஹரன். அதற்கு பின் நாட்டுப்பண் இருக்கிறது. அனைவரும் அமைதியாக இருந்து அதற்கு பிறகு நமது மதிய உணவு வழங்கப்படுகிறது. அனைவரும் அனைத்தையும் கண்டு கழித்து உண்டு கழித்து செல்லும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஏற்புரை வழங்க வருகிறார் ஆசான் வாவேசு அவர்கள். வாங்க ஐயா.